ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் போத்தி சொர்ண மஹாலில் டிஜிகோல்ட் ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்கீம் எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ ரீடீம் பண்ணலான்னு இருந்தேன். போத்தி சொர்ண மஹாலில் நான் சேர்ந்த ஸ்கீம் வந்து டெய்லி 100 ருபீஸ் கட்டுற ஸ்கீம். 100 ருபீஸ்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் வேணால் எப்போ வேணால் கட்டலாம். இது ஒரு நல்ல ஸ்கீம். இது ஒரு 100 ரூபாய் இருந்தால் போதும். அதை கண்டதாக வாங்கி வேஸ்ட் பண்ணாமல் அந்த 100 ரூபாவை இதில் கட்டி தங்கமாக வாங்கிக்கலாம். நான் 1 கிராம் சேர்த்துருந்தேன். இந்த 1 கிராமுக்கு நகையாகவும் வாங்கிக்கலாம், காயினாகவும் வாங்கிக்கலாம். ஆனால் நான் வந்து காயின் வாங்கலான்னு டிசைட் பண்ணியிருந்தேன். ஆனால் சென்னையில் இப்போதைக்கு ஒரு ஷோரூம் தான் இருக்குது, அதுவும் குரோம்பேட்டில் தான் இருக்காது. எங்கள் வீட்டில் இருந்து ஷோரூம் வந்து ரொம்ப தூரம், என்னால் போய் அதை வாங்க முடியல ஷோரூமில் டைரெக்டாக போய். ஸோ நான் என்ன பண்ணலன்னா ஆன்லைனில் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். நான் என் ஹஸ்பண்டோட ஃபோன் நம்பர் அவரோட நேமில் தான் வந்து ஸ்கீம் ஓப்பன் பண்ணியிருந்தேன். அவரோட ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணி அவரோட நேம்லேயே ஓப்பன் பண்ணியிருந்தேன். நான் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ டைரெக்டாக ஷோரூமில் வாங்கணுன்னா ஸ்கீம் ஓப்பன் பண்ண ஆப்போட அந்த ஆப்பு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, யார் நேமில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லிட்டேன் என்னால் டைரெக்டாக வந்து வாங்க முடியாது, ஸோ நான் ஆன்லைனில் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்போது கஸ்டமர் கேரில் சொன்னாங்க அவங்க ஒரு இமெயில் ஐடி ஒன்று சென்ட் பண்ணாங்க, சொல்லியிருந்தாங்க. அந்த இமெயில் ஐடிக்கு அதில் ரீடீம் வேணும்னு சப்ஜெக்டில் கொடுத்துட்டு ஒரு மெயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், அப்புறம் ஸ்கீம் எதில் அந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணியிருப்போம்ல அந்த நம்பர், அதுக்கப்புறம் ஷிப்பிங் அட்ரஸ், அட்டாச்மெண்ட்ஸில் வந்து ஆதார் கார்டு, அப்புறம் யார் பேரில் ஸ்கீம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு தான் நம்ம அட்டாச் பண்ணணும். அப்புறம் ஜாயின் பண்ண ஸ்கீமோட ஸ்க்ரீன்ஷாட்டை அட்டாச் பண்ணணும். அவ்வளோதான். அவங்க கொடுத்த இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ண வேண்டியது தான். அப்புறம் அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் என்ன வரும்னா கொரியர் சார்ஜோட அமௌண்ட் லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பே பண்ணணும். நான் அப்படி தான் பே பண்ணேன். அப்புறம் ஒரு 2 to 3 டேஸில் 916 1 கிராம் காயின் எனக்கு வந்துடுச்சு. நல்லாவே பேக் பண்ணி தந்திருந்தாங்க. அதோட பில்லும் அட்டாச் பண்ணி தந்திருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் போத்தி சொர்ண மஹாலில் நான் ஆன்லைனில் காயின் ரீடீம் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்.